இல்ல சட்டப்படி அன்புமணிக்கு எழுதான கட்சி இருக்கு. நீங்க 1000 இது சொன்னாலும் கூட டாக்குமெண்ட்ஸ் படி அன்புமணிக்கு எழுதான கட்சி இருக்கு. அதை நீங்க மாத்த முடியாது. இல்ல தேர்தல் ஆணையம் அதை மாத்த முடியாது. அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் தானே கொஞ்சம் சமாதானமா போகணும். சரி, இப்போ சட்டப்படி அங்க இருக்கு அப்படின்றத தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அறிவிப்பு படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இப்போ சமீப காலமாக தேர்தல் ஆணையம் அப்படின்ற அந்த இண்டிபெண்ட் அமைப்பு, எதையும் சாராத அந்த அமைப்பு இன்னைக்கு அப்படிதான் இயங்குதா? அதுலயே இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய குழப்பம் வந்தாச்சு. இப்போ வரைக்கும் அந்த கட்சிக்குள்ள இந்த செயலாளர்களை நியமிச்சதுதான் பிரச்சனையா, அல்லது அந்த கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க போகுது அப்படின்றதுல பிரச்சனையான்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் நிறுவனருக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு வேற கட்சி தேவைப்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கூட்டணி வைப்பதற்கு வேற கட்சி தேவைப்படுது. நிறுவனர் என்ன நினைக்கிறாருன்னா, சட்டமன்ற தேர்தல் அப்படின்னால இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம மேல இடி வரக்கூடாது, நம்ம மேல சிபிஐ ரெய்டு வரக்கூடாது, நம்ம மேல குற்றச்சாட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த கட்சிக்கு போனா இதெல்லாம் வராதோ அந்த கட்சியை நோக்கித்தான் நான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அது நிச்சயமாக பாஜக அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இவர் பாஜகவை அந்த கூட்டணியோட இருக்கணும்னு நினைக்கிறதுனால ஏற்கனவே அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அப்படிதானங்க சொல்லியிருக்கோம். தேர்தல் ஆணையம் இண்டிபெண்ட் அமைப்பு அப்படின்றது